900 இந்திய ஆதிக்கமான பிரிட்டிஷ் ஆட்சியின் பிடியில் நசிக்கப்பட்டிருந்தது. ஆனால் புரட்சியின் தீ உட்புறமாகவே எரிகிறது. ஜூலை திங்கள் மாதம் தியாகருவர் லண்டன் நகரில் லார்ட் கசன் வாலியை கொன்றனர். அதற்கு பிறகு நவம்பர் மாதம் நாசிக் நகரில் கலெக்டர் ஜாக்சனை கொலை செய்தனர். புரட்சியாளர் அனந்த் கான்ஹேரே மற்றும் மதன் லால் டிங்க்ராவை இறுதியில் கைது செய்து தூக்கிலிட்டனர். 927 போன்ற சிக்னல்களை பெற்று போலீஸ் இந்த சூறாவளி கொலைகள் பின்னணியில் உள்ள சதி இயக்குனரை கண்டுபிடிக்க முயற்சி செய்தது. இதனால் இவ்விசாரணை அவர்களை லண்டன் காவலர் ஒருவருக்கு கொண்டு சென்றது. விநாயக் தாமோதர் சவர்கர் சாவர்கரை இந்தியா அனுப்புவார்கள் என்று அவருக்கு தெரிந்தது. அவருடைய தோழர்கள் சாவர்கரை எந்த வழியில் இந்தியா கொண்டு செல்லப்படுவார் என்று கண்டுபிடிக்கிறார்கள். அவருடைய கப்பல் CS மோரியா மார்ச்சே அருகில் வந்து சேர்ந்த போது சாவர்கர் தமது உயிரை பணயம் வைத்து கப்பலின் ஜன்னல் வழியாக குதிக்கிறார். உள்ளன மேடம் பிகாஜி காமா மற்றும் லாலா ஹர்தயால் சிங் மாதூர் சாவர்கரை பாரிஸின் ஒரு பாதுகாப்பான வீட்டிற்கு எடுத்துச் செல்ல திட்டமிட்டிருந்தனர். ஆனால் அன்றைய நிலைமை அதை ஏற்கவில்லை மற்றும் பல நேர்களுக்கு பிறகு போலீசார் சாவர்கரை மீண்டும் கைது செய்தனர். ஆனால் பாரிஸ் ஆங்கிலேயர்களுக்கும் வெளிநாட்டு நிலம். பிரிட்டன் காவல்துறை சாவர்கரை பிரான்சில் கைது செய்ய முடியவில்லை. பிரெஞ்சு அரசு பிரிட்டனை எதிர்த்து சர்வதேச நீதிமன்றத்தை அடைந்தது. சாவர்கரின் அரசியல் தஞ்சம் பெறும் பிரச்சனை இப்போது சர்வதேச விவாதமாக மாறிவிட்டது. உலகம் முழுவதும் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் இந்தியா மேலான கொடுமை மற்றும் அடக்குமுறை பற்றிய கதை வெளிச்சத்திற்கு வந்தது. நீதிமன்றம் பிரிட்டனை ஆதரித்து வீர சாவர்கருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை என கௌபைந்த காலாபாணி தண்டனையை விதித்தது. பிரிட்டிஷ் தண்டனையுடன் ஒரு செய்தியை கொடுக்க விரும்பினர். ஆனால் மற்றொரு செய்தி மக்களிடம் சென்று விட்டது. அதாவது ஆங்கில சமூக நாடு எங்கள் இந்தியர்களின் அடைவிலிருந்தும் தூரமில்லை. சுதந்திரத்தின் நெருப்பு வேகம் அதிகரித்து எறும்புகளாக மாற ஆரம்பித்தது. மற்றும் இறுதியில் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் நாள் 12:12 செல்வாதம்பு ஆங்கிலேய ஆட்சி இடுக்கி விழ இருந்தது.